அருணாச்சல் பிரதேசில் இருக்கிற இந்த காட்டுக்கு போனீங்கன்னா நீங்க திரும்பி உயிரோட வர மாட்டீங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த காடை இந்தியா மியான்மர் பார்டர்ல வச்சு கொஞ்சம் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிராஸ் பண்றாங்க. இதை பார்த்து லோக்கல்ஸ் அவங்கள வார்ன் பண்றாங்க, இந்த காடை கிராஸ் பண்ணாதீங்க. அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது யாராவது உங்களை கூப்பிட்டாங்கன்னா திரும்பி கூட பார்க்காதீங்க. இந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்காத மக்கள் அந்த காட்டுக்குள்ள போய் தூங்கிட்டு இருக்கும் போது காம்பஸ் எடுத்து பாக்குறாங்க. காம்பஸ் ஒர்க் ஆகல. அப்போதான் திடீர்னு அந்த காடு ஒரு மயான அமைதிக்குள்ள போகுது. கொஞ்சம் தூரத்துல அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதோ உருவங்கள் நகர்ற மாதிரி பார்த்திருக்காங்க. அப்போ இந்த ஒரு வாய்ஸ் கேக்குது, ரமேஷ் இங்க வான்னு. இதை கேட்ட அந்த ரமேஷ் யார் பேச்சையும் கேட்காம அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தனியா போறாரு. அப்படி போன அவரை மார்னிங் ஆகியும் யாருமே பார்க்கல. அந்த கூட்டத்துல இருந்து தப்பிச்ச ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் கிட்ட அந்த இருட்டான காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பெரிய மரத்துக்கு கீழே நாங்க ஒரு பெரிய சைஸ் உருவத்தை பார்த்தோம், அதுக்கு ரெண்டு ஒளிர்ற கண்கள் இருந்துச்சுன்னு தெரிவிச்சுக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அங்க வெளிநாட்டு மக்கள் போறதை நிறுத்திட்டு ஏன் லோக்கல்ஸே அந்த காட்டுக்குள்ள போறதே இல்லை. அன்னைக்கு நைட் அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன நடந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.